ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே அநேக சாய் சொந்தங்கள் பயனடைந்து வருகிறார்கள். இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், மருதாணி கையில் வச்சுக்கிறது, மருதாணியினுடைய மாந்திரிக சக்தி, மருதானுடைய பயன், அதனுடைய சிறப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பெண்கள் அது ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப நல்லது. அதை வச்சுட்டோம்னா குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போல்லாம் நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எண்ணெய் தேய்ச்சி, அதாவது வாரத்திரண்டு விசை தைலம் தலைக்கிடுதல்னு சொல்லுவாங்க. வாரத்திரண்டு விசை தைலம் தலைக்கிடுதல். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைலத்தை தலைக்கிடணும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம வச்சுக்கிறது இல்லை, நேரம் இருக்கிறதில்ல, சோம்பேறித்தனம் வேறையோ அல்லது நேரம் இருக்கிறது இல்லையோ அல்லது ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இயந்திர கதியாகிறதுனால முடியறதில்ல. அதனால் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி மருதாணியாவது வச்சுக்கலாம். இப்போ நான் எதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கையில் ஒரு விதமான அரிப்பு இருக்குது. அரிப்பு அது மட்டும் இல்லை, இது ஒரு தாந்திரிகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. திருஷ்டியெல்லாம் கழியும். திருஷ்டி இருக்காது. ஒரு அழகான முகம் இருக்கும், குழந்தையோட முகம். அதில் சின்ன ஒரு பொட்டு வைப்பாங்க. இந்த பொட்டு வச்சுன்னு வச்சுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொட்டு வச்சுட்டு நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, அதுவே இன்னொரு அழகு சேர்த்துரும். அது வேறு விஷயம். அந்த அழகுக்கு ஒரு சின்னதை ஒரு ஒரு மறு தோன்றி, மறு மாதிரி ஒன்று வைப்பாங்க. மறுனாலே ஒரு கரை, மறு தோன்றி, அந்த கரை தோன்றுறது இல்லையா, அதனால தான் மறு தோன்றியலே அப்படி சொல்கிறாங்க. அந்த மறு வந்துச்சுனாலே அது அந்த அந்த திருஷ்டி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மருதாணி என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த மருதாணி வச்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த மருதாணியோட சின்ன ஒரு கிளையை கொண்டு போய் வீட்டில் தொங்க விட்டுன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டுக்கு காற்று கருப்பு வராது. இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயம்லாம் குட்டிச்சாத்தான் வம்பு, இந்த வம்பெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் விட்டு ஓடிடும். நம்ம வீட்டில் நமக்கு தெரியாமலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றோம் இல்லையா. நிறைய சொந்தங்கள் சொல்கிறாங்க. சிங்கப்பூர் ஒரு அம்மா தொடர்ச்சியாக எனக்கு பேசுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க இருக்கும்பொழுது சமையலில் இருப்பாங்களாம், அங்கே சத்தம் கேட்கும், ஒரு பாத்திரம் டொமால் விழும். போய் பார்த்தோன்னா ஏதோ அப்படி ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்குது. அந்த உருவம் போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்பி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தேன். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்குமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மந்திரத்தை சொல்கிற அன்றைக்கெல்லாம் வராது. அந்த மந்திரத்தை சொல்கிற அன்றைக்கெல்லாம் அந்த உருவம் வராது, அந்த மாதிரி பாத்திரம்லாம் விழாது. அவங்களுக்கு பயம் இருக்காது, பயம் இல்லாமல் வாழ்வாங்க. அவங்க கணவர் வெளிநாட்டில் போயிட்டார், ஒரு பையன்தான். அந்த பையன் வேற எங்கேயோ படிக்க போயிட்டார். இவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய வீட்டில் அவங்க தனியாக இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் பயம். இதை போக்குறதுக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நிறைய சொந்தங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதில்ல, சரியான முறையில் கடைப்பிடிக்கிறதில்ல. ஆகினால அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும், ஒரு அந்த வேப்பிலை கட்டி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வேப்பிலைக்கு ஈடானது தான் இது நம்ம மருதோன்றியலை. அது அதில் அவ்வளோ மாந்திரிக சக்தி இருக்குது, அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்குது. மருத்துவ குணங்கள், மாந்திரிக குணங்கள் எல்லாமே அதில் அதிகமாக இருக்குது. வேப்பிலை மாதிரி தான் அதுவும். அதனால் அதில் என்னென்ன இருக்குது பார்ப்போம். அழகு மட்டும் இல்லை, இந்த அரிப்பெல்லாம் போயிடுது. ஒன்று, எனக்கு இந்த குளிர்ச்சி வருது. ரெண்டாவது இதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சீக்கிரமாக ஆறுது. இப்போ எனக்கு விடுங்க, மற்றவங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். என்னுடைய அனுபவத்தை மட்டும் இல்லை. இப்போ மஞ்சள், மருதாணி இது ரெண்டும் சேர்த்து கலந்து, மஞ்சளும் மருதாணியும் கலந்த உள்ளங்கையில் பூசுவதால் பெண்களுக்கு கருச்சிதவி ஏற்படாது. பெண்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மகளிர்லாம் செய்யுங்க, சகோதரிகள். இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கருச்சிதவு என்பது ஏற்படாது. கை கால்களில், கையிலேயும் நான் காலில் கூட பூசியிருக்கேன், காலில் தான் நிறைய பூசியிருக்கேன். கை கால்களில் மஞ்சள் பூசுவதால், இந்த மாதிரி மருதாணி பூசுவதால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வராது. கருவுறத்துக்கு முன்னாடியே குழந்தை இல்லாத பிரச்சனை இது வரவே வராது. மலட்டுத்தன்மை, தைராய்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராது. குளிக்கும்பொழுது தாலி சரட்டில் மஞ்சள் பூசுவதால் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் அந்த மஞ்சள் பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். கழுத்து மார்புலாம் மஞ்சள் படுன்னு வச்சுங்களேன், அது
இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வரவே வராது. நம்ம வந்து உடம்பு வந்து இந்த சருமம் சொல்கிறேன் இல்லையா, அது ரொம்ப பளபளன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மஞ்சள் பூசணும். நாங்களாம் பூசிக்க முடியாது, பெண்கள் பூசிக்கலாம். மஞ்சள் சிறந்த கிருமி நாசினி. அது மாதிரி மஞ்சள் பூசுறது இந்த மாதிரி இதுவும் ஒரு கிருமி நாசினி தான். இது ரெண்டையுமே பூசிக்கணும், ரொம்ப நல்லது. உடம்பெல்லாம் பூசிக்க முடியாது, குறைஞ்சபட்சம் கையில் காலில் இந்த மாதிரி இடங்களை வச்சுக்கலாம். மஞ்சள் பெண்களின் உரமும் வளராமல் தடுக்குது. மஞ்சள் பூசினாக்கா உரம் சில பேருக்கு மீசை மாதிரி இருக்கும், பெண்களுக்கு மீசை மாதிரி வளரும். தாடி இருக்கும், கிருத்தா இது வரைக்கும் வந்திருக்கும். நிறைய பெண்களை பார்த்தோம்னா அவங்களாம் ஆண் தன்மை அதிகம்னு சொல்லி அவங்களே சொல்லிப்பாங்க. அது ஒரு பெருமையாக இருக்கும். அதெல்லாம் கிடையாது. பெண் தன்மை பெண்மையாக மாதிரி இருக்கணும். பெண் தன்மையில் கொஞ்சம் ஆண் தன்மை கலந்துருக்குது எங்களுக்கு அப்படின்னு அது வேறு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆண்களுக்கு பெண் தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இந்த பெண் வந்து பெண்ணும் தன்மையோடு இருக்கணும், ஆண் தன்மையோடு இருக்கணும். அந்த மாதிரி இந்த ரோமங்கள்லாம் வந்து வளராமல் இருக்கும். சருமம் வந்து பளபளன்னு இருக்கும். மருதாணி வந்து அதெல்லாம் விட இன்னொரு படி மேலே போயிட்டு மூளையினுடைய செயல்திறத்தை மேம்படுத்தும். மூளை இருக்கு இல்லையா, மூளை வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சுக்கிட்டோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம விட்டு போயிடும். கண்டிப்பாக நீங்கள்லாம் வைக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து அழகு மட்டும் இல்லை, அழகு இன்னொரு விஷயந்தான். பெண்களுக்கு அழகு, ஆண்களுக்கு வந்து அது அழகாக வைக்கிறதில்ல. நிறைய ஆண்கள் வைக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே வைப்பாங்க. எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்கின் வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது. இதை வந்து இது போக்குறதுக்காக அம்மா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அம்மா வைக்கிறாங்க, என்னுடைய மனைவி வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதிலேருந்து இந்த மாந்திரிகம் செய்கிறது, இந்த மாதிரி பில்லி சூன்யம், இந்த மாதிரி வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம், இந்த மாதிரி விஷயங்கள், காற்று கருப்பு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நடமாடுறது, இதெல்லாம் போயிடும். இது ரொம்ப சிம்பிள், எளிமை. இதுக்கு வந்து நம்ம வந்து இதை வச்சே நான் வந்து ரொம்ப பெருசாக வளர்த்தி ஏதாவது பண்ணி உங்களுக்கு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ரொம்ப பெரிய சார்ஜ் வாங்குறவங்களாம் இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு சும்மா ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள மருதாணிக்குள்ளே ஒரு விஷயம் நான் கலந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. சாதாரண நம்ம மருதாணி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு தந்திரம். மருதாணிக்குள்ளே நான் வச்சு தரேங்க, அதை நீங்கள் வச்சு பூச்சிக்கோங்க, அது நல்லது, இதில் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியான ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து மந்திரியம் வச்சுருக்கேன் சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க செய்கிறாங்க நல்லது. நம்ம வந்து அவங்ககிட்ட எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மகிட்ட சார்ஜ், அவங்களும் பிழைக்கணும் இல்லையா, அதுக்காக வாங்குறாங்க. அந்த சார்ஜ் வாங்குறது பெருசு கிடையாது, ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதனால் நல்லது நடக்கும். அதனால் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப லகுவாக ஈஸியாக பணம் செலவில்லாமல் எந்த விதமான நேர செலவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இது. அடிக்கடி செஞ்சுக்கிட்டு வாங்க. எல்லா நல்லதும் எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். பாபா உங்களுக்கு இருக்கார் எப்பவுமே. அவர் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த மருதாணி அந்த செடியை கட்டி விட்றோம் இல்லைங்களா, அப்பா உள்ளே இருக்கார், வெளியே செடி இருக்குது. அப்பா உள்ளே உட்காந்துருக்கும்போது வெளியே செடி இருக்கும்போது எந்த காற்று கருப்பாவது நம்ம வீட்டுக்கு வரணுமா பாருங்கள், வரவே வராது. அதனால் நல்லபடியாக இதை வச்சுக்கோங்க, நல்லா இருங்க. சரியா? அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.